தங்கா ஏம்மா அந்த அரக்கனால சூரனால என் கணவர் கஞ்சா போதை இருக்கும்போது வரம் கொடுத்து விட்டார். சரி, அதனால இந்த புது ஈஸ்வரம் பறக்க இந்த பழைய ஈஸ்வரம் ஆயுள் பலம் குறைந்து கொண்டே இருக்குது. என் கணவர் மாண்டு படி அப்படி கூட இருக்குது. அண்ணா என் உடன் பிறப்பே தங்கா வல்லாள பட்டத்தை ஆண்டு வரக்கூடிய இன்னும் வல்லாள கண்டன் இப்பேற்பட்ட ஒரு அதிசயமான ஒரு வரத்தை வாங்கியிருக்கிறான். அதாவது வரம் கொடுத்தவனுடைய தலையிலேயே கை வைத்தது போல பத்மாசுரன் அந்த ஒரு சமயத்துல வரம் கொடுத்த ஈசனுடைய தலையிலே கை வைத்து ஈசனையே அழிக்க பார்த்தான் பத்மாசுரன். அவ்வளவு பட்டு உன் புருஷனுக்கு இன்னும் புத்தி வரல. ஆனால் குழந்தையாக நானே உன் வயிற்றில் பிறக்கிறேன்னு சொல்லிவிட்டார், வரம் கொடுத்துட்டாரு. இப்பொழுது புதிய சிவன் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக இந்த பழைய சிவனுக்கு ஆயுள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறது. ஆனால் 10 மாதம் சென்று அந்த புதிய சிவன் வயிற்றிலிருந்து ஜனனம் ஆகிவிட்டால் இந்த உன்னுடைய கணவன் சிவனானவர் மாண்டு மடிந்து விடுவார். தங்கா இப்படி ஒரு வார்த்தை உரைத்து விட்டீர்களே, என் கணவருக்கு ஏதாவது ஆயிட்டா நான் என்னன்னா செய்வது? கவலை வேண்டாம். ஆரம்பம் என்று இருந்தால் நிச்சயமாக முடிவு என்று ஒன்று இருக்கும். அதனாலே இதற்கெல்லாம் ஒரு முடிவு இருக்கிறதம்மா. அதனால் அந்த கருவானது இந்த பூமியில் பிறந்தால் தானே அந்த புதிய சிவன் பிறந்தால் தானே இந்த பழைய சிவனுக்கு ஆபத்து. அதனாலே அந்த குழந்தையை பிறக்காதபடிக்கு செய்வது உன்னுடைய பொறுப்பாகும். அதுக்கு என்ன தெரியுமா செய்யணும்? நான் என்னன்னா செய்வது? இதோ உன்னுடைய உருவத்தை மாற்றி மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு மருத்துவ பெண்ணாக உருமாறி சென்று அந்த வல்லாளகனுடைய அன்னுடைய மனைவி அவரிடத்தில் சென்று நீ பிரசவம் பார்ப்பதை போல பார்க்க வேண்டும். சரியானபடிக்கு குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்திலே நீ இந்த உருவத்தை விட்டு இன்னும் பெரியாண்டு சம்மனாக உருமாறி அந்த குழந்தையை மையான கொள்ளை அறுவிட வேண்டும். ஆமா, எதை வேணாலும் செய்ய தயாராக இருக்கேன். நீங்க சொன்னபடியே நான் செய்கிறேன். ஆனா எனக்கு கூட நீங்க வரணும். உடன் துணையாகவா? ஆமா. ஆனா துணையாக நான் அல்ல. இதோ உனக்கு 2 காவல் வீரர்களை பிடித்திருப்புகிறேன். ஆமா. யார் யார் என்றால் இன்னும் காவல் காக்கக்கூடிய தெய்வங்களாக விளங்க வரக்கூடிய இன்னும் கருப்பனாரும் இன்னும் வீரகார சுவாமி இருவரையும் உனக்கு நான் துணையாக பிடித்திருப்பேன். அம்மா ஆகட்டும். அதுபடியே நீங்க சொன்னபடியே செய்து வருகிறேன். ஆகட்டும். விளங்கி வரக்கூடிய இன்னும் கருப்பனாரையும் வீரகார சுவாமி அழைக்க இருவரும் இப்பொழுது சபைக்கு வரும் விதம் காண்க.